viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம தக்காளி கொச்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி கொச்சி இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். வாங்க இப்போ தக்காளி கொச்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி கொச்சி பண்ணுறதுக்கு நாட்டு தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா பழுத்த பழமாக இந்த மாதிரி எடுத்துக்கிங்க. அதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிங்க. கட் பண்ண பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. தாளிக்க என்னென்ன ஜாமான் வேணும்னு எடுத்து வச்சிடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். மஞ்சள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள். ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். மஞ்சள், சீரகப்பொடி, மிளகாப்பொடி இதை நல்லா வதக்கிக்கிங்க. மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அலசி ஊற்றிடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோடனே சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த தக்காளிக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிங்க. சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிங்க. நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு பல்ல சேர்த்துக்கலாம். இஞ்சி 2 துண்டு ஆட் பண்ணிக்கிங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ தாளிச்சதை தக்காளி கொச்சியில் ஆட் பண்ணிடுங்க. சுவையான தக்காளி கொச்சி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.